ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிங்களுக்கு முட்டை கரைசல் கொடுக்குறேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டர் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. அதனால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோன்னு நான் கமெண்ட் கொடுத்துருந்தேங்க. அதாவது வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேங்க. நீங்கள் அதை பார்த்து அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து அந்த பதிலை எதிர்பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க, நல்லா பூ எடுத்துருக்குதுங்க. ஆனால் பூ வந்து இன்னும் நிற்கலைங்க. இதுக்கு இன்னும் உதிர்ந்துனே தான் இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க இதுக்கு. பாருங்க, இதுக்குமே ஆணி அடிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க. எது அடிச்சாலும் நிக்க மாட்டேங்குதுங்க பூ. அதாவது தாய் ரகம் இது சரியில்லைன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா இது பூ உதிர்ந்துட்டே தாங்க இருக்கு. பார்க்கலாம். இது போட்டுட்டு முட்டை கரைசல் எப்படி கொடுக்குறதுன்னு வர கேட்டிருந்தீங்க. முட்டை கரைசல்ன்றது ஒன்றும் கிடையாது சிஸ்டர். இப்போ முட்டை தொழும்பு நல்லா வெயில்ல காய வச்சிருங்க. காய வச்சுட்டு பின்னாடி அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செடிக்கும் 2 ஸ்பூன் அளவா பெரிய செடிக்கு அதாவது செடிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் செடிங்க இந்த பீட்ரூட் கொய்யா. அதனால வந்து நான் 2 ஸ்பூன் கொடுக்குறேங்க. அதாவது வருஷம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. 6 மாதம், 8 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்னு அப்படி அந்த பிளான்ட்டுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் ஸ்பூன் கொடுக்கணுங்க. நீங்கள் பாட்டுன்னு 2 ஸ்பூன் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் ஜாஸ்தி கொடுத்துட்டீங்கன்னா சின்ன செடிக்கு 2 ஸ்பூன் வந்து வாடிடுங்க செடி. அதனால அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. அந்த பிளான்ட் வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை மாதம் ஆகுதுன்றது தாங்க கணக்கு. அது பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய முதிர்ச்சி இருக்குங்க. அந்த வேருக்கு வந்து அந்த முதிர்ச்சி இருக்கும். வச்சு இப்போ ஒரு 8 மாதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கொடுக்கலாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் கொடுக்கலாங்க. அதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டுங்க. பார்த்து கரெக்டாக கொடுங்க. அங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பூ வச்சுருந்ததுங்க. ஒரே ஒரு பூவு அதுவுமே உதிர்ந்துருச்சுங்க. காயாக மாறலை. மாறி இருந்தால் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேங்க. இதுக்குமே 2 ஸ்பூன் கொடுக்குறேங்க. பார்க்கலாம். இந்த செடி வந்து அழகுக்குன்னே இப்போ வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க, வேற வழி இல்லைன்ட்டு. இது காய் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க. நிறைய பேர் வந்து இது வைக்குன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு வேண்டி நான் இந்த செடியை வந்து எடுக்கலைங்க. அப்படியே தான் இருக்கு. பாருங்க, லெமன் செடிக்குமே 2 ஸ்பூன் கொடுக்குறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகுதுங்க வாங்கி வச்சு. போன தடையே நான் இதுக்கு கொடுத்துட்டேங்க. அதனால ஒன்றும் ஆகலைங்க செடி. அதனால வந்து இப்பயுமே 2 ஸ்பூன் கொடுத்துருக்குறேன் பாருங்க. சீத்தா செடிக்குமே 2 ஸ்பூன் கொடுக்குறேங்க. நிறைய பாருங்க முட்டை. சீசன் இப்போ இருக்கான்னு தெரியலிங்க. ஆனால் நிறைய முட்டை எடுத்துருக்குதுங்க. பார்க்கலாம். இதுவும் வந்து காய் ஆனால் இது ஆகுதுங்க. என்ன ஒன்றுனா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விடணுங்க. அப்போ தான் ஆகுதுங்க. அதையும் இந்த பழச்செடியில் அதையும் நம்ம பார்க்கணுங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா அதுவே ஆயிடுதுங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி விட்டாதாங்க ஆகுது. பாருங்க, குங்குமம் எடுத்து பாருங்க. பூ எடுத்ததெல்லாம் தானே காயாக மாறிடுது பாருங்க. இந்த மாதிரி இந்த ரகம்லாம் பார்த்தீங்கன்னா அழகா பூ எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு காயாக மாறிடுதுங்க. இதுலையுமே ஒரு காய் இருந்தது பாருங்க. உள்ளெல்லாம் பாருங்க காய் இருக்கு. இதெல்லாம் பூ எடுத்ததுங்க. இதுவுமே எனக்கு வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் செடிங்க இது. பாருங்க, கொழுந்து பாருங்க என்ன அழகா தளைஞ்சு வருது பாருங்க. அப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு கரைசல் கொடுக்கணுங்க. தேங்காய் புண்ணாக்கு கரைசல், களைக்கொட்டை புண்ணாக்கு கரைசலாம் கூட கொடுக்கலாங்க, தப்பு இல்லை. நான் இன்னும் களைக்கொட்டை புண்ணாக்கு கரைசல் மட்டும் இன்னும் கொடுக்கலைங்க செடிங்களுக்கு. தேங்காய் புண்ணாக்கு கொடுத்துருக்கேன், முட்டை கரைசல் கொடுத்துருக்குறேங்க. ஆனால் இன்னும் களைக்கொட்டை ஒன்றும் கொடுத்தது கிடையாதுங்க. பாருங்க, கொழிஞ்சிக்காய் பாருங்க. கொழிஞ்சிக்காவும் நேற்று தாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் உங்களுக்கு. 2 காய் அழகா அறுவடை பண்ணி சூப்பராக இருந்ததுங்க. ஜூஸு அவ்வளோ ஜூஸியாக இருந்ததுங்க. நல்லா இனிப்பாக இருந்ததுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது செடியில். பரவாயில்லைங்க. கொழிஞ்சிக்காய் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தாங்க ஆகுது. 1 வருஷத்துல எனக்கு வந்து 3 காய் அறுவடை பண்ணிட்டேங்க அதில். இது பரவாயில்லைங்க. பூ எடுக்கிறது வந்து காயாக மாறிடுதுங்க. கீழே அரைஞ்சு பாருங்க. பூ எடுக்கிறதெல்லாம் இதுவும் காயாக மாறிடுது பாருங்க. ஒவ்வொரு செடிக்கு 2 ஸ்பூன் தாங்க கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க. ஏன்னா வீடியோவை பார்த்து பலன் அடைங்க. அதுதான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேங்க உங்களுக்கு. சூப்பராக பழுத்திருக்குது பாருங்க. நம்ம இந்த மாதிரி பழத்தை வந்து பறிச்சிடணுங்க. இல்லைன்னா சீக்கிரம் வந்து செடி வந்து குரோத் ஆகாதுங்க. சூப்பரா பழம். இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு சத்தான பழங்க இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சி வைட்டமின் நிறைஞ்சிருக்கிற பழங்க. அதனால டெய்லி 2 பழம் எடுத்துக்கலாங்க. சாத்துக்குடிக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்ததுங்க.
நான் வந்து கவனிக்காத விட்டுட்டேங்க. அது பேன் பாலினேஷன் பண்ண முடியலைங்க. எனக்கு ஏதோ ஒரு வேலை இருந்ததுனால நான் அத அப்போ கவனிக்கலைங்க. கடைசியில பார்த்தா அந்த பூ கொட்டிடுச்சுங்க. இந்த பூ வந்து காயா மாறலைங்க. இது ஆனா தானா மாறிடுங்க. ஆனா இந்த முறை என்னவோ கொட்டிடுச்சுங்க. அது என்னன்னு தெரியல. பார்க்கணும். இதுக்கு மேல பூ வைக்கும்போது கவனிக்கணுங்க இத. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கும் கொஞ்சம் போடுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கும் ஒரு 2 ஸ்பூன் போடுறோங்க. போதும், போதும், போதும். பழச்செடியும் நம்ம வந்து கவனிச்சாதாங்க பழம் குடுக்கும். அதையுமே நான் உங்களுக்கு சொல்றேங்க. பாருங்க கரும்பு முருங்கை என்ன அழகா தழைஞ்சு, தள தள தளன்னு வளருது பாருங்க. வேறே வித்தியாசமா இருக்குதுங்க. இது கரும்பு முருங்கைன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்குமோ முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இத சாப்பிட்டு பார்த்தேங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இது சாதா முருங்கைக்கும், இந்த முருங்கை தழைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. டேஸ்ட் கொஞ்சம் மாறுதுங்க. தல பாருங்க எவ்வளோ அழகா தள தள தளன்னு எவ்வளோ சூப்பரா பட்ட பட்டையா இருக்குது பாருங்க. பார்க்கலாங்க இது எப்படி காய் வைக்குதான்னு பார்க்கணுங்க. காய் வந்து இனிக்குமான்னு பார்க்கணும். இதுக்கு ஏன் கரும்பு முருங்கைன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியலைங்க எனக்கு. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வருதுங்க இது. அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பினுடைய சாப்பிட்டு முழங்கும்போது, நம்ம கரும்பு சாப்பிட்டோம்னா எந்த மாரி அந்த ஃப்ளேவர் இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஃப்ளேவர் வருதுங்க இதுல. நெய் மிளகாய்க்கு எப்படி நெய் மணம் வருதோ, அந்த மாரி இதுக்கும் அந்த மணம் வருதுங்க. அதனால தான் இதுக்குமே அந்த பேர் வச்சாங்களோ என்னவோங்க. ஆனா முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்கும் பார்த்து கரெக்ட்டா அது அதுக்கு பேர் வச்சது தாங்க பெரிய ஹைலைட்டான விஷயம். ஒவ்வொன்னுத்துக்கும் அவ்வளோ அழகா இருக்குதுங்க பேர். வாங்க அடுத்து நான் முருங்கை மரத்துக்கு குடுக்கலைங்க. முருங்கை மரத்துக்கெல்லாம் குடுக்க வேண்டாங்க. முருங்கை மரத்த பொறுத்தவரைக்கும் லிக்விட் தண்ணி, முட்டை கரைசல் எதுவுமே குடுக்காதீங்க. தேங்காய் புண்ணாக்கு, அந்த மாரி எதுவுமே குடுக்க வேண்டாங்க. அதுக்கு ஒன்லி மண் கலவையோட சரிங்க. நான் அதுவரைக்கும் இப்ப நம்ப முட்டை கரைசல் குடுத்தோம்னா, அப்ப இலையெல்லாம் பழுத்து போய் கொட்டிடுங்க. அதனால முருங்கை மரத்த பொறுத்தவரைக்கும் எதுவும் குடுக்க வேண்டாங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செர்ரிப்பழங்க. செர்ரிப்பழமும் பாருங்க நெறைய பூ எடுத்துருக்குது பாருங்க. செடி பாருங்க எவ்வளோ ஹைட்டு மாறிடுச்சு. எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குது பாருங்க. எல்லாம் பாருங்க பூவு. இந்த நேரத்துல நம்ம வந்து 2 ஸ்பூனு முட்டை பவுடர் குடுத்து, இதுக்கு மேல நான் இன்னொன்னு குடுக்குறேங்க. அதையும் தான் உங்களுக்கு காட்டப் போறேன் பாருங்க. 2 ஸ்பூனுங்க எல்லா செடிக்குமே சராசரியா குடுத்துட்டு வரேங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பழச்செடி பூராமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம், 1 வருஷத்துக்கு மேல செடி தாங்க. அகத்திக்கீரைக்கும் குடுக்கலைங்க. அகத்திக்கீரையும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா வளர்ந்துருச்சு பாருங்க. பயிர் குடுத்ததும் நல்ல பெரிய மரமாவே ஆயிரும் போல இருக்குதுங்க. இதுல பாருங்க, சிகப்பு அகத்திக்கீரை விதை போட்டு விட்டேங்க. அதுவுமே முளைச்சு அழகா வருது பாருங்க. நான் அப்படியே 2த்தையும் வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேங்க. அதாவது வெள்ளை ஒண்ணு, பிங்க் கலர் ஒண்ணுங்க. அந்த மாரி அகத்திக்கீரைங்க இது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி, நான் ஒரே தொட்டியில வளர்த்துறேங்க. பீட்ரூட் கொய்யா பாருங்க, நம்ம நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செடி பாருங்க நல்லா குரோத் ஆகுது பாருங்க. பாருங்க அடியிலேருந்து நல்லா தழையுது பாருங்க. கொய்யா பாருங்க, இருக்குது பாருங்க. நமக்கு கிள்ளி விட்டதும் பாருங்க, தளவு பாருங்க வந்துருச்சு. இதுலயும் பாருங்க பிஞ்சு இருக்குது பாருங்க. இதுக்கு நான் வந்து போடலைங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சமா போடுறேங்க. ஏன்னா இது வந்து இளஞ்செடிங்க. அதுக்கு வேண்டி ஓரமா போடுறேங்க. நடுவுல போடாத. இளஞ்செடிக்கு நான் குடுக்குறது கம்மிதாங்க. 1/2 ஸ்பூன் கூட போடலைங்க அதுக்கு. ஓரமா கொஞ்சமா போட்டு விட்டேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீத்தா செடிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்சு ஒரு 8 மாசம் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டு விடுறேங்க. இதுவுமே பூ எடுக்குதுங்க. ஆனா காயா நம்ம மாறத்துக்குள்ள நான் வந்து இதுவுமே ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணி விடணும் போல இருக்குதுங்க. ஒண்ணு ஒண்ணு நம்ம பார்க்கணுங்க பழச்செடிலயும். அப்படி இருந்தா தான் காய் வைக்குதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கொத்து லெமனுக்குமே குடுக்குறேங்க. ஒரு 3 ஸ்பூன் குடுக்குறேங்க. இது நல்லா பெரிய ட்ரம்முங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க இதுக்கு. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, நெறைய காய்ங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ற ஸ்டேஜுக்கே வந்துருச்சுங்க. வந்து 3 ஸ்பூனு குடுக்குறாரு. தெரியுதுங்களா? வெயில்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேன்து. வீடியோ எடுக்கிறதே இப்ப பெரிய டாஸ்க்கா இருக்குதுங்க. பாருங்க எப்படி கொத்து கொத்தா அழகா காய் வந்து அறுவடைக்கு ரெடியா இருக்குதுங்க. பாருங்க. முள்ளு குத்திருச்சு. தொட்டாவே போச்சுங்க. முள்ளு குத்திருதுங்க. இந்த பழத்தடிங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து தாங்க நம்ம வரணும். இல்லைன்னா எல்லா கையும் காலையும் குத்தி வச்சிருது.
அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடிங்க. சப்போட்டா செடியும் பார்த்தீங்கன்னா அதுக்குமே குடுக்குறேங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரம் மாத்துனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பாருங்க வளர்ந்து வருது பாருங்க. பாருங்க. பிஞ்சு பாருங்க ஆகுது பாருங்க. பாருங்க. இந்த வெயில்ல எனக்கு கேமராவே தெரிய மாட்டேங்குதுங்க. காட்டுறேன். அதுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரகங்க. காயா வந்து அழகா மாறிடுதுங்க. அதுக்கு தான் இந்த 2 சப்போட்டா செடியும் ஒரே ஒரு ட்ரம்மு குடுத்துட்டேங்க. சூப்பரா வளருது பாருங்க. உங்களுக்கு சப்போட்டா செடி மட்டும் ஒரு அப்டேட் குடுக்குறேங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பூ வச்சிருக்குதுங்க. காயா மாறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தனியா ஒரு அப்டேட் குடுக்குறேங்க. இப்பதாங்க நெறைய பூ வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா அழகா தொங்கிட்டு இருக்குதுங்க. காயா மாறும்போது உங்களுக்கு இன்னொரு அப்டேட் குடுக்குறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கொய்யாவும், தாய்லாந்து கொய்யாவும் 2ம் வச்சிருக்கேங்க அந்த ட்ரம்முல. இதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பாருங்க முட்டை கரைசல் வந்து குடுக்கறது பெரிய கஷ்டம் இல்லைங்க. ஈஸி தான். நீங்க முட்டை தொழும்ப பவுடர் பண்ணி, மாசத்துக்கு ஒரு டைம் இப்படி குடுங்க. பழச்செடிக்கு நான் சொல்றேங்க. காய்ச்செடிங்களுக்கு நான் சொல்லலைங்க. பழச்செடிக்கு மட்டும் தான் நான் வந்து முட்டை தொழும்ப குடுக்குறேங்க. அதையும் உங்களுக்கு சொல்லிர்றேன். முருங்கைக்காய் பாருங்க, இது சாதா முருங்கைங்க. யாழ்ப்பாணம் முருங்கை அப்படின்னு வாங்கி வச்சுங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் இத பறிக்கவே இல்லைங்க. ஒரு ஒன்லி கீரை மட்டும் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கருப்பு நாவலுங்க. கருப்பு நாவலும் பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகா நான் கூட அரும்பு எடுக்குதுன்னு நெனச்சேங்க. கடைசில பார்த்தா துளிர் வந்துருச்சுங்க அதுலருந்து. நல்லா செடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் ஆயிடுச்சுங்க. இதுக்கும் 2 ஸ்பூன் குடுக்குறேங்க. ஏன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாசம் ஆகுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இது நல்லா பெரிய செடிங்க. இதுக்கெல்லாம் தாராளமா 2 ஸ்பூன் குடுக்கலாங்க. ஒண்ணும் ஆகாது. எலந்தக்காய் செடிங்க இது. இது ஒண்ணு எலசு வாங்கி வச்சுங்க. நம்மகிட்ட வந்து இன்னொன்னு பெருசு இருக்குது. இது சின்ன செடிங்க. இதுவும் பாருங்க நல்லா குரோத் ஆயிருக்கு பாருங்க. விளைச்சல் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்டின்னா, அத பாருங்க. இந்த மாரி அ அதாவது இந்த எலந்தக்காய் செடில பொறுத்தவரைக்குங்க, இந்த மாரி வந்து வேர் வருங்க. இத நீங்க வளர விட்டீங்கன்னா, கொடி மட்டும் அதாவது வளர்ந்துட்டே போகுமே தவிர காய் வைக்காதுங்க இதுல. இது வந்து பொய் மாரிங்க இது. இதுல நீங்க வளர விடக்கூடாதுங்க இந்த சட்டிய. நம்மளுக்கு இந்த மேல இருக்கிறதுலருந்து தான் காய் வருங்க. இதுல வராதுங்க. அடியிலருந்து வளர்றத வந்து வளர விடாதீங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாரி எடுத்தா தான் உங்களுக்கு காய் வருங்க. அதையும் நீங்க பார்த்துக்குங்க. பாருங்க காய் பாருங்க. சூப்பரா இப்ப வந்து குரோத் ஆவுதுங்க. நான் வந்து மிளகா செடி எடுத்துட்டேங்க இப்ப. எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் ஆவுதுங்க. பார்க்கலாம் இதுக்கு ஒரு ட்ரம்மு தாங்க குடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு நேரம் இல்லை. அத்திப்பழம் பாருங்க. சூப்பரா பழுத்துட்டு போகுது பாருங்க. அத்திப்பழத்துக்கும் ஒரு 2 ஸ்பூன் குடுக்குறேங்க. ஓரமா போட்டுருங்க. போதும். கலந்தக்காய் செடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. பெரிய செடிங்க இது. இது நேத்து தான் ஒரு ஷாட் எடுத்தேங்க. 2 இலந்தக்காய் பறிச்சு, உங்களுக்கு போடுற மாரி ஷாட் எடுத்தேங்க. பாருங்க. நல்லா தளவு பாருங்க. பூ நல்லா எடுக்குதுங்க. இதுக்கு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரம்மு தான் வாங்கலான்ட்டு இருக்கிறேங்க. இது எப்படி மாத்துறதுன்னு தெரியாத வச்சிருக்கிறேங்க. ஏன்னா இது வேர் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குது. இது எப்படி தூக்கி மாத்துறது? அப்படின்ற குழப்பத்திலேயே நான் வந்து இத மாத்தாத அப்படியே வச்சிருக்கேன். வெள்ளை நாவல். வெள்ளை நாவல சொல்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும் போல இருக்குதுங்க. பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க கொத்து. ஆனா உண்மையிலேயே எனக்கு இந்த பழச்செடி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. சாப்பிட சொல்ல அவ்வளோ ஒரு நிம்மதிங்க எனக்கு. ம். இந்த அளவுக்கு குடுக்கும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. சூப்பரா கொத்து பாருங்க. அழகா குடுக்குது பாருங்க. நல்ல கொத்துங்க. பழம் வந்து பார்த்தீங்கன்னா, கொன வரைக்குமே பழம் தாங்க. செடி பார்த்தா ரொம்ப ஹைட்லாம் கிடையாதுங்க. சின்ன செடி தான். நான் இது குடுக்கலைங்க. முட்டத்தோளம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் குடுக்கல. ஏன்னா, இப்ப காய் அதிகமா இருக்கிறதுனால நம்ம குடுத்தோம்னா, பழுத்து குப்புன்னு பழுத்துருங்க. அதனால நான் குடுக்கலைங்க இதுக்கு. வெள்ள கொய்யாக்கு குடுத்துருக்கேன் பாருங்க. வெள்ள கொய்யாக்கும் குடுத்துருக்கேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பூ பிஞ்சோட சூப்பரா இருக்குதுங்க. வாங்க வெள்ள நாவல் பறிக்கலாம். வந்து சாப்பிட்றதுக்கு பறிக்கிறேங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா, 10 பழம் பறிச்சுக்கிறது தாங்க. சாப்பிடுற அளவுக்கு பறிச்சுக்கிறதுங்க. அதாவது குருவியும் போட்டீங்க இதுல. போதுமான பழம். சூப்பரா இருக்குது பாருங்க பழம்.
கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் பதில் எதிர்பார்க்கலாங்க. இப்போ லைவும் பார்த்தீங்கன்னா வாரம் வியாழக்கிழமை 5:30 மணிக்கு வரலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால் அதில் நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்கலாங்க. சூப்பரான பழம். பாருங்க, முட்டை பவுடர் கொடுத்த பின்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுக்குறேங்க. அது மேலே ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஊற்றுறேங்க. பாருங்க, அந்த பவுடர் கொடுத்த பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் தண்ணி ஒரு பக்கெட்டுக்கு 2 லிட்டர் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. அதாவது முட்டை பவுடர் கொடுத்த பின்னாடி எப்படி இருக்குது செடியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்குறேங்க. பழச்செடியினுடைய அப்டேட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடுக்குறேங்க. ஏன்னா முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி வளர்ச்சி எப்படி இருக்குது, குரோத் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறோம். இது கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பூ சீக்கிரமாகவே எடுத்துருங்க. நிறைய பூ எடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து செடி வந்து பலன் கொடுக்குங்க. அதாவது நம்ம பழச்செடியுமே நம்ம வந்து கவனிக்கிற விதத்தில் தாங்க பலன் கொடுக்கும். லிக்விட் தண்ணி கண்டிப்பாக முட்டை கரைசல் கொடுத்த பின்னாடி லிக்விட் தண்ணி கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் பலன் கொடுக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.